இந்த அஸ்வத்தாமன் யார்? பிரபல தாதா வடசென்னியை ஒரு காலத்தில் 90 காலகட்டங்களில் கலக்கின நாகேந்திரனுடைய மகன் தான் இந்த அஸ்வத்தாமன். இப்போ 2023 ஒரு இட பிரச்சனையில் ஒரு இட ஓனரை துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாக அஸ்வத்தாமன் மீது ஒரு வழக்கு. அந்த வழக்கில் கூப்பிட்டு ஆம்ஸ்ட்ராங் கண்டிச்சிருக்கிறார். இந்த மாதிரியான கேரியர் எடுத்துக்கிறாரு அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அப்போ ஒரு முறை ஆம்ஸ்ட்ராங் தனியாக மீட் பண்ணணும்னு ஒரு ஆஃபீஸில் தனியாக மீட் பண்ணியிருக்காரு அஸ்வத்தாமன். பேசிகிட்டு இருக்க பட் டப்புன்னு ஃபோன் எடுத்து உடனே கொடுத்துருக்காரு. பேசினா ஜெயிலில் இருக்கக்கூடிய அவங்க அப்பா நாகேந்திரன். ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 150 ஏக்கர் இடம். அந்த இடத்த ரியல் எஸ்டேட் ஒரு வேலையாக பிஎஸ்பி கட்சியை சேர்ந்த ஒருத்தர் அந்த ஓனருக்கு ஃபேவராக இருந்திருக்காரு போல. இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த இடத்த விற்றீங்கன்னா எனக்கு அந்த இடத்துல 10 ஏக்கர் கொடுத்துடணும் அப்படின்னு ஏதோ அவங்களுக்கு ஒரு டீலிங். இதுவும் ஆம்ஸ்ட்ராங்கும் அவருக்கும் ஒரு சின்ன ஒரு கிளாஸ் ஒரு முட்டல் மோதலாகவே போயிட்டு இருந்தது. இந்த மாதிரியான பிரச்சனைகளை தான் இந்த விஷயத்தை அவங்க அப்பாட்ட போய் சொல்லியிருக்காரு. அவர் அது ஒரு ரிவெஞ்சா நாகேந்திரன் எடுத்துக்கிட்டார். ஏன் இவ்வளவு தாமதமாக இந்த வழக்கை அவர் மேலே திருப்புறாங்கன்னா, அவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட அன்னைக்கு அஸ்வத்தாமன் இந்தியாவில் இல்லை. அப்புறம் 16ஆம் நாள் காரியத்திற்கு போஸ்ட் அடித்து ஊரே விட்டிருக்கிறார். 16ஆம் நாள் இரங்கல் கூட்டமும் நடத்தியிருக்கிறார். இப்படி எந்த சந்தேகமும் வராத அளவுக்கு அங்கே பார்த்துருக்கிறாரு. அஸ்வத்தாமனுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு 3 நாட்கள் ஒரு தனி இடத்துல வச்சு விசாரணை பண்ணிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ண பிறகு ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ரிமாண்ட் பண்ணப்பட்ட பிறகு அஸ்வத்தாமன் கொடுத்த தகவலின் அடிப்படையில் நாகேந்திரன் பக்கம் போகுது. நாகேந்திரனுக்கு எப்படி போச்சு? நாகேந்திரன் ஜெயிலில் இருக்கிறாரு. அவர் எப்படிங்கன்னா, சமீப காலமாக நடந்த பல விஷயங்களுக்கு நாகேந்திரன் ஜெயிலில் இருந்து பாஜகவினுடைய பால் கனகராஜ் அவர்களும் இந்த வழக்குக்குள்ள வந்திருக்கிறாரு. அஸ்வத்தாமனுடைய மொபைல்ல இருந்து பால் கனகராஜுக்கு பல முறை கால் போயிருக்கு. அஸ்வத்தாமன் 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனையா இருக்கு. பொன்னை பால் ஆர்காட் சுரேஷ் விஷயத்துல அந்த விஷயத்துல ஒரு சின்ன பிரச்சனை, பிடிக்காத ஆட்களா இருக்கும். இந்த பிடிக்காத ஆட்கள் ஒன்று சேர்த்திருக்காங்க. இந்த ஒன்று சேர்த்தது யாரு, இந்த பணத்தை கொடுத்தது யாரு அப்படிங்கிற கோணத்தில் விசாரணை நடந்தது. ஆல்மோஸ்ட் அவங்க நெருங்கிட்டாங்க. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் சுபைர் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சியில் செல்வோம். வணக்கம். வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வழக்கில் பல்வேறு திருப்பங்கள் இப்போ நடந்துகிட்டு இருக்கதா பார்க்குறோம். இப்போது காங்கிரஸினுடைய முன்னாள் தொண்டர் அஸ்வத்தாமன் அப்படிங்கிறவர் இப்போ சிறைப்பட்டிருக்கிறாரு. ஆயுள் தண்டனை கைதி ஒருத்தவரும் பின்னாடி நாகேந்திரன் அப்படிங்கிறவர் பின்னணியில் இருக்கிறதா சொல்லப்படுது. யார் இந்த நாகேந்திரன்? இவர் எப்படி இந்த வழக்கில் உள்ள வராரு? இல்லை, இது வரைக்கும் கிட்டத்தட்ட 25 பேர் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அது நமக்கு நிறையா தெரியும், நிறையா விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக கைது பண்ணப்பட்டவர் தான் இளைஞர் காங்கிரஸினுடைய முதன்மை செயலாளராக முன்னால் இருந்தவர் அஸ்வத்தாமன், வழக்கறிஞர், வடசென்னை பகுதியை சேர்ந்தவர் தான். திடீர்னு அவர் மேல் ஒரு சம்மன் அனுப்பி 3 நாள் விசாரணை பண்ணி அவர் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் ரிமாண்ட் பண்ணப்பட்ட பிறகு அவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து அவரை நீக்கப்பட்டிருக்கிறார். இந்த அஸ்வத்தாமன் யார் அப்படின்னு பார்த்தா, பிரபல தாதா வடசென்னியை ஒரு காலத்தில் 90 காலகட்டங்களில் கலக்கின நாகேந்திரனுடைய மகன் தான் இந்த அஸ்வத்தாமன். அஸ்வத்தாமனுக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் என்ன பிரச்சனை இப்போ அப்படிங்கிறது பல்வேறு கோணங்களில் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக போகுது. 1 மாதத்தில் 25 பேரை கைது பண்ணியிருக்காங்க. பல்வேறு கோணங்களில் இந்த விசாரணை போயிட்டே இருந்தது. கடைசியாக அஸ்வத்தாமன் கைதுக்கு பிறகு இந்த வழக்கு வேறு ஒரு திசையை நோக்கி போகுது. நாகேந்திரன் அப்படிங்கிறவர் போகுது. இந்த நாகேந்திரன் யார் அப்படிங்கிறப்போ 90 காலகட்டங்களில் வடசென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாதாவாக அறியப்பட்டவர். பல வழக்குகள், அதாவது சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் தென் சென்னையில் பார்த்திங்கன்னா அயோத்தியா குப்பம் வீரமணி, வடசென்னையில் நாகேந்திரன், சேரா, வெள்ளரவி, அந்த மாதிரியான ஆட்கள், கபிலன் மாதிரி இந்த பக்கம் இவங்க, அந்த மாதிரியான 90 காலகட்டங்களில் மிக பிரபலியமான இருந்த ஒரு சீனியர் தாதா தான் இந்த நாகேந்திரன். நாகேந்திரன் செய்த சம்பவங்கள்லாம் பல வித்தியாசமான சம்பவங்கள். நாகேந்திரன் பேசிக்காக ஒரு பாக்ஸர். சிறு வயதிலேருந்து ஒரு பாக்ஸர் ஆகணுன்றது தான் அவருடைய ஆசை. ஒரு தீவிரமான ஒரு பாக்ஸிங் உள்ள ஈடுபாடு உடையவர். எப்போ பார்த்தாலும் ப்ராக்டிஸு, இன்டர்நேஷ்னல் லெவலில் பாக்ஸிங் கற்றுக்கணும் அப்படின்றது தான் அவருடைய வாழ்க்கையை தொடங்குறார். அங்கே இருக்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகள் இவரை அவர்கள் பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான ரவுடிகள் உருவாகிறதுக்கு பெரும்பாலும் காரணம் அரசியல்வாதியாக தான் இருப்பாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில் மாட்டினவர் தான் நாகேந்திரன். பிற்காலத்தில் அவருமே ஒரு ரவுடியாக ஆகிடுறாரு வேறு வழி இல்லாமல். பல வழக்குகளில் போக வர அந்த மாதிரியான கேஸுகள் இருக்க, கட்ட பஞ்சாயத்து, ஆள் கடத்தல், கொலை முயற்சி வழக்குகள் அப்படி போயிட்டுருக்கப்ப 96 காலகட்டங்களில் ஒரு வழக்கு உள்ளே போயிட்டு பரவலில் வெளியில் வந்தவர் ஒரு பாரில் தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறார். அப்போ ஏதோ ஒரு தகராறாகி அந்த பாரை அடித்து நொறுக்கிறார் முழுவதுமாக. அப்போ சொல்கிறாங்க, இந்த பார் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வட்டச் செயலாளர், அதிமுகவினுடைய வட்டச் செயலாளர் ஸ்டாலின் அவர்களுடைய பார், நீங்கள் இப்படி நீங்கள்
நொடிக்கிட்டீங்க, உங்களை சும்மா விட மாட்டார் அப்படின்னே அந்த ஸ்டாலின்ங்கிறவர் என்ன பண்ணுறாரு, மேடையிலே பேசுகிறார். அதாவது நான் இல்லாத நேரத்தில் வந்து தான் நான் பண்ணிட்டு போனேன், தைரியமான ஆளாக இருந்தால் நான் இருக்கிறப்ப நேருக்கு நேரம் வா அப்படின்னு ஒரு வீரவசனமாக மேடையில் பேசுகிறார். கட்சி மேடையிலே பேசுகிறார். பேசி முடித்த பிறகு என்ன பண்ணுறாருன்னா, அடுத்த நாள் வந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு படிப்பகம், அதில் உட்காந்து இந்த வட்ட செயலாளர் வந்து ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருக்காரு, பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. அப்போ ஒரு நேரடியாக அங்கே களத்துக்கு போகிறார். களத்துக்கு போய் அவர் அங்கே வெட்டி கொலை செய்யப்படுறார். நாகேந்திரன் நேரடியாகவே அவரை வெட்டி கொலை பண்ணுறார். கொலை பண்ண பிறகு அப்போ அதிமுக வந்து எதிர்க்கட்சியாக இருக்குது, 96 திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது, வட்ட செயலாளர் இருக்கார். இந்த மாதிரியான ஒரு சேலஞ்சு பண்ணி கொலை. அதாவது இவர் எப்படி, இவருடைய ஸ்டைல் அப்படின்னா ஒவ்வொரு ரவுடிகளுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இவருடைய ஸ்டைல் வந்து ஒரு 3 அட்டம்ப்ட் தான். நீங்கள் கையை வச்சு ஒருத்தரை தாக்குறதா இருந்தால் கூட 3 அட்டம்ப்டில் ஒரு ஆள் கையாயிடுவார். அதே மாதிரி கொலை பண்ணுறதால 3 வெட்டு தான், அதுக்கு மேலே வெட்ட மாட்டார். அந்த மாதிரி இவருக்குன்னு அந்த மாதிரியான ஒரு மர்டர் நடந்துச்சுன்னா நேரடியாக இவர் தான் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இந்த திருட போகிறவங்களுக்கு ஒரு ஸ்டைல் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இவருடைய சிக்னேச்சர் குத்து அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாரு. அவர் ஸ்பாட்லேயே அவர் அவுட்டு, அந்த ஸ்டாலின்கிறவர் அவுட்டு. அது உடனே ஜெயலலிதா, எதிர்க்கட்சி தலைவர் அந்த ஜெயலலிதா பெரிய அறிக்கை கொடுக்குறாங்க, கண்டன அறிக்கை கொடுக்குறாங்க. அவருடைய அந்த மரண நிகழ்வுக்கு போகிறாங்க, கைது பண்ணணுங்கிறாங்க. கைது பண்ணப்பட்டு அந்த வழக்கு நடந்து 99 அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்படுது. ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டு வேலூர் சிறைச்சாலையில் கிட்டத்தட்ட 20-25 வருஷமாக வந்து அவர் இன்றைக்கி வந்து ஒரு ஆயுள் தண்டனை கைதியாக உள்ளே இருக்கிறார். அவருக்கு 2 பசங்க. ஒரு பையன் தான் அஸ்வத்தாமன், இன்னொரு பையன் ஹரி அப்படின்ற பேர் சொல்கிறாங்க. அஸ்வத்தாமன் இளைஞர் காங்கிரஸினுடைய மாநில முதன்மை செயலாளர் வந்து இந்த பிரச்சனையான பிறகு அவரை கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். ஹரி வந்து பிஜேபியில் இருக்கிறாரு அப்படிங்கிறார். இவருக்கு உள்ளே இருந்தாலும் கூட தன்னுடைய 2 பசங்களும் அந்த மாதிரியான ஒரு சாயல் விழுந்துடவே கூடாதுன்னு 2 பேரையும் பெங்களூரில் படிக்க வைக்கிறார். அஸ்வத்தாமனையும் அவரோட தம்பியும் பெங்களூரில் படிக்க வைக்கிறார். அஸ்வத்தாமன் படித்து ஒரு வழக்கறிஞர். வழக்கறிஞர் ஆகிட்டு திருப்பி அந்த ஏரியாவுக்குள்ளே வந்த பிறகு அஸ்வத்தாமனுக்கு ஒரு சிறு ஆசை வருது. தானும் அந்த ஏரியாவில் ஒரு டான் ஆகணும், ஆளாகணும்னு ஒரு ஆசைப்படுறாரு. அது அரசியல். இந்த 2024 கூட சீட் கேட்டார், பாராளுமன்ற தொகுதிக்கு எம்பி சீட் கேட்டார் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு தகவல் வருது. இப்போ 2023 ஒரு இட பிரச்சனையில் ஒரு இட ஓனரை வந்து துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாக அஸ்வத்தாமன் மீது ஒரு வழக்கு. அந்த வழக்கில் வந்து கூப்பிட்டு ஆம்ஸ்ட்ராங் வந்து கண்டிச்சிருக்கிறார். இந்த மாதிரியான உன் கேரியருக்கு எடுத்துக்கிறாரு அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. இது மாதிரி அப்போ அஸ்வத்தாமனுக்கு ஒரு நெருடலாகவே இருந்திருக்கு. நம்ம இந்த ஏரியாவில் ஒரு ஆளாகிறதுக்கு ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒரு பெரிய தடையாக இருக்கார் அப்படின்னா, அப்போ ஒரு முறை வந்து ஆம்ஸ்ட்ராங் உங்களை தனியாக மீட் பண்ணணும்னு ஒரு ஆஃபீஸில் தனியாக மீட் பண்ணியிருக்கிறார் அஸ்வத்தாமன். பேசிகிட்டு இருக்க, இப்போ டப்புன்னு ஃபோன் எடுத்து உடனே கொடுத்துருக்காரு. பேசினா ஜெயிலில் இருக்கக்கூடிய அவங்க அப்பா நாகேந்திரன் ஃபோனில் இந்த மாதிரி என் பையன் விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கு, ஒரு காரசாரமாக. இந்த ஒரு பகை இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ அதுக்கு பிறகு என்ன நடந்திருக்குன்னா, ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 150 ஏக்கர் இடம். அந்த இடத்த வந்து ரியல் எஸ்டேட் ஒரு வேலையாக வந்து பிஎஸ்பி கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து அந்த ஓனருக்கு ஃபேவராக இருந்திருக்காரு போல். இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த இடத்த விற்றீங்கன்னா எனக்கு அந்த இடத்துல 10 ஏக்கர் கொடுத்துடணும் அப்படின்னு ஏதோ அவங்களுக்கு ஒரு டீலிங். இதுவும் ஆம்ஸ்ட்ராங்கும் அவருக்கும் ஒரு சின்ன ஒரு கிளாஸாக ஒரு முட்டல் மோதலாகவே போயிட்டு இருந்திருக்கு. அதுலேயும் ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனைகளை தான் இந்த விஷயத்தை வந்து அவங்க அப்பாட்ட போய் சொல்லியிருக்காரு. ஜெயிலில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி நம்ம இங்கே பிஸ்னஸ் பண்ண முடியல, வைக்க முடியல, அடுத்து நான் ஒரு ஆளாக வரதுக்கு இடைஞ்சலாக இருக்குன்னா திருப்பி அவர் வந்து அந்த ஒரு ரிவெஞ்சாக நாகேந்திரன் எடுத்துக்கிட்டார். இதுதான் மோட்டிவ். இப்போ என்னன்னா, அந்த கொலை வழக்கில் பல பேரை கைது பண்ணிட்டாங்க. புனை பாலு, அருள், ஹரிகரன், 6-7 அட்வொகேட் கைது பண்ணியிருக்கிறாங்க. பிரபல ரவுடியாக இருக்கக்கூடிய அஞ்சலை, இந்த பக்கம் திருவல்லிக்கேணி முன்னாள் ரவுடி தோட்டம் சேகரனுடைய மனைவி மலர்குடி, பலரும் கைது பண்ணப்பட்டு உள்ள இருக்கப்போ தான் கடைசியாக கைது பண்ணப்பட்டவர் தான் அஸ்வத்தாமன். ஏன் அஸ்வத்தாமன் மேலே இவ்வளவு தாமதமாக கைது பண்ணுறாங்க, ஏன் இவ்வளவு தாமதமாக இந்த வழக்கை வந்து அவர் மேலே திருப்புறாங்கன்னா, அஸ்வத்தாமன் சந்தேகம் வராத அளவுக்கு இருந்திருக்கிறார். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட அன்னைக்கு அஸ்வத்தாமன் இந்தியாவில் இல்லை, வெளிநாட்டில் இருக்கிறார். அது சம்பவம் முடிஞ்சு அந்த 16ஆவது நாள் காரியத்துக்கு தான் அவர் இந்தியா வந்திருக்கார் போல். அப்போ அது ஒரு சந்தேகம் வராத அளவுக்கு பார்த்துட்டார். அப்படி சப்போஸ் இனிமேல் வழக்கு வந்தாலும் நான் இந்தியாவில் இல்லையே, நான் வந்து வெளிநாடு போயிருந்தேன், நான் என்ன மேலே எப்படி சேர்க்குறீங்கன்னு ஒரு சந்தேகம் வராத அளவுக்கு அதை மெயின்டைன் பண்ணிட்டே இருந்திருக்கிறாருங்கிறது தான் வர தகவல். அப்புறம் 16ஆம் நாள் காரியத்திற்கு போஸ்ட் அடித்து ஊரே ஒட்டியிருக்கிறார். இவரே அஸ்வத்தாமன் போட்டிருக்கிறாரு. 16ஆம் நாள் இரங்கல் கூட்டமும் நடத்தியிருக்கிறார். இந்த மாதிரி சந்தேகம் வராத அளவுக்கு பார்த்துட்டு இருக்காரு. ஆம்ஸ்ட்ராங்குடைய வீட்டில் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போயிருக்கிறாரு. அவருடைய பிறந்த நாளுக்கு போய் புத்தகம் கொடுத்துருக்குறாரு. அந்த ஃபோட்டோலாம் சோஷியல் மீடியாவில் பரவாயில்ல வந்துக்கிட்டு இருக்கு. இப்படி எந்த சந்தேகமும் வராத அளவுக்கு அங்கே பார்த்துருக்குறாரு. அப்புறம் என்ன நடந்திருக்குன்னா, போலீஸ் கஸ்டடியில்
அந்த அருளையும் அந்த ஹரிஹரனையும் எடுத்து விசாரிக்கிறப்ப தான் அஸ்வத்தாமன் பேரை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதுவும் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, அருளுடைய ஃபோனை வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணுறப்ப கால் ஹிஸ்ட்ரியில் அஸ்வத்தாமன் பல முறை வந்து அருள்கிட்ட பேசியிருக்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. கன்ஃபார்ம் ஆனவொடனே அங்கே டைரக்ஷன் அந்த பக்கம் போகுது. அஸ்வத்தாமனுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு 3 நாட்கள் ஒரு தனி இடத்துல வச்சு விசாரணை பண்ணிவிட்டு அது கன்ஃபார்ம் பண்ண பிறகு ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ரிமாண்ட் பண்ணப்பட்ட பிறகு அஸ்வத்தாமன் கொடுத்த தகவலின் அடிப்படையில் நாகேந்திரன் பக்கம் போகுது. நாகேந்திரனுக்கு எப்படி போச்சு? நாகேந்திரன் ஜெயிலில் இருக்கிறாரு. அவர் எப்படிங்கன்னா சமீப காலமாக நடந்த பல விஷயங்களுக்கு நாகேந்திரன் ஜெயிலிருந்து ஒரு மூலையை செயல்பட்டுருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஜெயிலிருந்து அவர் பேசின, அதாவது ஆம்ஸ்ட்ராங் வந்து அஸ்வத்தாமன் ஃபோனுக்கு பேசின ஃபோன் கால் யார் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த போலீஸ் யார் அப்படின்னா அஸ்வத்தாமனோட பெங்களூரில் படிக்கிறப்ப கூட படித்தவருடைய அப்பா அங்கே ஜெயில் வார்டனாக ஏதோ ஒரு போஸ்டிங்கில் இருக்கார். அவர் தான் ஃபோன் கொடுத்து இவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த பக்கமும் ஒரு பக்கம் ஏன்னா இப்போ ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி கூட செல்வ பெருந்தகை அவர்கள் ஜெயிலுக்கு கூட போயிருக்கிறாரு. இங்கே வந்து ஜிம்மர்லாம் ஒர்க் ஆகுதா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணலாம் போயிருக்கிறாரு. ஆமாம், அப்படி இருந்தாலும் கூட எந்தெந்த வழியில் அவங்க பண்ண முடியுமோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு அந்த மாதிரியான க்ரைம் வழக்கில் உள்ளே போகிறவங்களுக்கு அங்கே உள்ளே எப்படி இருக்குங்கிறது தெரியும். அது ஒரு தனி கதை. அதை பற்றி உள்ளே போயிட்டு வந்தவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அது ஒரு விரிவான கதையெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ அந்த கோணத்துலேயும் விசாரணை பண்ணுறது. இதை வந்து செம்பியம் காவல் நிலையத்தில் அவர் மேலே வழக்கு பதிவுப்பட்டு அந்த எஃப்ஐஆர் காப்பி எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. ஜெயிலுக்குள்ள வாங்க மறுத்துருக்கிறார். அதுக்கு பிறகு அவர் ஒட்டிட்டு வந்துருக்குறாங்க. மிக விரைவில் அவரை வந்து போலீஸ் கஸ்டடியில் எடுத்தவரை இந்த வழக்கு சம்பந்தமாக விசாரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வழக்குகளை இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டுருக்கு. இதுக்கடையில் யாரும் வந்து எதிர்பார்க்காத வகையில் பாஜகவினுடைய வழக்கறிஞர் அணியில் இருக்கக்கூடிய பால் கனகராஜ் அவர்களும் இந்த வழக்குக்குள்ளே வந்திருக்கிறாரு. 8 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை நடந்ததாக சொல்லப்படுது. இதில் பால் கனகராஜ் எங்கேருந்து வராரு? இதை எப்படி பார்க்குறது? இல்லை, அதுதான் சொல்ல வந்து கேள்வியாக கேட்டீங்க. அதை பால் கனகராஜ் வந்து வழக்கறிஞர் அணிகள் கிடையாது. பாஜகவினுடைய தமிழக மாநில துணைத் தலைவர். பாஜகவுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கிறாரு. பலரை வந்து ரவுடிகளை வந்து கட்சியில் சேர்த்தாங்க பாஜகவில். அதற்கு பின்னாடி பால் கனகராஜ் இருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு போடுது. ஏன் அந்த குற்றச்சாட்டு பால் கனகராஜ் மேலே வருது அப்படின்னா, சென்னையில் இருக்கக்கூடிய பல முக்கிய ரவுடிகளுக்கு பால் கனகராஜ் தான் அட்வொகேட்டாக இருக்கிறார். அஞ்சலியை வந்து பிஜேபியில் சேர்த்ததில் முக்கிய ரோல் வந்து பால் கனகராஜுக்கு இருக்குது. அது படப்பை குணம் நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறையா முக்கிய ரவுடிகளை வந்து பாஜகவில் சேர்த்த ஒரு அசைன்மெண்ட்டு பால் கனகராஜுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு அந்த நேரத்தில் பரபரப்பாக அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. அவர் முதல்ல வழக்கறிஞர் அணியில் இருந்தார். ஏற்கனவே ஒரு கட்சி நடத்திட்டு இருந்தார். வார் கவுன்சிலில் சேர்மனாக இருந்தார். அப்புறம் தமிழ் தேசியம் சார்ந்து தமிழ் மாதிரிலாம் அப்படிலாம் இருந்தவர் அங்கே போனார். அது வேற கதை. அது அப்படி இருந்த பால் கனகராஜ் வந்து கட்சியில் சேர்றாரு. அண்ணாமலைக்கு மிக நெருக்கமாக இருக்கிறாரு. கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் வரைக்கும் இப்போ இருக்கிறார். இப்போ அருள் அஸ்வத்தாமன் பற்றின விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கு. இப்போ அஸ்வத்தாமனுடைய மொபைலிருந்து பால் கனகராஜுக்கு பல முறை வந்து கால் போயிருக்கு, ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறார். அப்போ பால் கனகராஜ் மேலே ஒரு கண்ணோட்டம் போகுது. அவரை விசாரணைக்கு, ஏன்னா கட்சியினுடைய தேசிய கட்சி இன்றைக்கி ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சியினுடைய மாநில துணைத் தலைவராக இருக்காருன்னா அது அட்வொகேட்டாக வேறு இருக்கிறாரு. முன்னாள் அட்வொகேட்டு பார் கவுன்சில் சேர்மனாக இருந்திருக்கிறாரு. அப்படிங்கிற அரசியல் பின்புலம் இதெல்லாம் இருக்கிறதுனால அவரை வந்து அந்த மாதிரியான விசாரணைக்கு முதல்ல சம்மன் அனுப்பிச்சு அவரை கூப்பிட்டு கிட்டத்தட்ட 7 மணி நேரம் அவர்கிட்ட விசாரணை பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கும் அஸ்வத்தாமனுக்கும் என்ன தொடர்பு? நீங்கள் வேற ஒரு கட்சியில் இருக்கீங்க, அவர் வேற ஒரு கட்சியில் இருக்கிறாரு. உங்களிடம் தொடர்ந்து சமீப காலமாக பேசியிருக்கிறாரு. என்ன பேசுனீங்க? மற்ற ஆட்கள்லாம் யார் உங்கள்கிட்ட பேசியிருக்காங்கன்னு அந்த கால் ஹிஸ்ட்ரியை வச்சு ஒரு 7 மணி நேரம் விசாரணை நடந்திருக்கு. அவர் என்கிட்ட எல்லாமே என்னுடைய கிளைண்ட்ஸ் தான், என்னுடைய கிளைண்ட்டாக இருந்தவங்க தான். கேஸ் விஷயமாக என்கிட்ட பேசினாங்க. நான் 25 வருஷமாக நான் வழக்கறிஞர் தொழில் பார்த்துட்ருக்கேன். அது இந்த மாதிரியான ஆட்கள் என்கிட்ட பேசுவாங்க. அது மாதிரி என்கிட்ட பேசினாங்கன்னா அவர் தரப்பு விளக்கத்தை கொடுத்துட்டு வந்திருக்காங்க. போலீஸ் தரப்புலேருந்து என்ன மாதிரியான விசாரணை நடந்திருக்கு, அவர்கிட்ட என்னென்ன மாதிரி வாக்குமூலங்கள் வாங்கப்பட்டிருக்கு, அது எப்படி பதியப்பட்டிருக்கு, அடுத்து பால் கனகராஜை எந்த விசாரணைக்கு அழைக்கிறாங்களா, இல்லை இந்த கேஸில் அவரை எதுவும் சேர்க்குறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தெரியும். இப்போதைக்கு முதல் கட்டமாக ஒரு 7 மணி நேரம் விசாரணை பண்ணிவிட்டு அவரை அமுச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த ஃபோன் கால்ஸை வச்சு தான் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. இதுக்கடையில் முக்கிய குற்றவாளின்னு எல்லாரும் சொல்லப்படுற சம்பவம் செந்திலையும் போலீஸ் ஒரு பக்கம் தனிப்படை தேடிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 10 தனிப்படை இந்த வழக்குகளில் மிக துரிதமாக செயல்பட்டு இருக்கு. நேற்று கூட ஆம்ஸ்ட்ராங் அவருடைய இரங்கல் கூட்டம் நடந்தது. அதில் கூட பார்த்தீங்கன்னா ரஞ்சித் பேசியிருந்த வழக்கு வந்து இப்போ தான் கொஞ்சம் வேகமாக போகுது, சரியான திசை நோக்கி போகுது, கமிஷனர் வந்து இதாக நடத்துகிறாரு. இப்போ இந்த மொத்தத்துக்கு பார்க்குறப்ப இட பிரச்சனைகள், தன் சுயமாக நான் ஒரு ஆளாக உருவாகிறதுக்காக நடந்தக்கூடிய போட்டி, இல்லை அவங்க மனைவிக்கு ஏதோ மிரட்டல்லாம் விடுக்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளியே வந்துச்சு. அது யார் என்னன்றத செய்திகள் இல்லை, அது ஒரு காமெடியான விஷயம். அது என்ன நடந்திருக்கு அப்படின்னா,
சுரேஷ்ன்ற ஒரு பையன் ஓஎம்ஆரில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவிலேருந்து ஒரு லெட்டர் அனுப்புகிறான் மொட்டை கடிதாசி. ஆம்ஸ்டாங்கினுடைய மனைவியும் குழந்தையும் நாங்கள் வந்து கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு. கொலை பண்ணிடுவோன்னு போட்டு அவன் அட்ரஸோடு அனுப்பிச்சிருக்கான். டைப் பண்ணி மொட்டை கடிதாசி இல்லை, பக்காவாக டைப் பண்ணி ஒரு அட்ரஸோடு போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அதை போலீஸ் வாங்கி அந்த பையனை தேடி ட்ரேசர் பண்ணி உள்ளே போய் பார்க்குறப்ப அவன் சொன்னான், சார் எனக்கு இது சம்மந்தம் இல்லை, மொட்டை கடிதாசி அனுப்புகிறேன், அட்ரஸ் ஃபோன் நம்பர் கோட் நம்பர்லாம் போட்டு அனுப்புவானுங்க, நான் அனுப்பல சார், இது எனக்கு இணைய மாட்டி வைக்கிறதுக்கு யாரோ அனுப்புகிறாங்க சார் அப்படின்னு பார்க்குறப்ப அந்த பையன் கடலூரில் ஏதோ ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்துருக்காங்க. அந்த ஸ்கூல் கரஸ்பாண்டனுக்கு இவனுக்கு ஒரு பிரச்சனை. அப்போ இவன் அந்த வழக்கில் மாட்டி வர்றதுக்காக அந்த ஸ்கூல் கரஸ்பாண்ட் பண்ணால் அந்த ஸ்கூல் கரஸ்பாண்டை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்படி சம்மந்தம் இல்லாத ஒரு டைவெர்ட் பண்ணுறதுக்கு அந்த வேலை இப்போ ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டாங்க. இந்த வழக்குகள் இப்போ போகிற திசையை பார்க்குறப்ப முக்கிய காரணமாக நாகேந்திரன் தான் இருப்பார். அதாவது இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஆம்ஸ்டாங் படுகொலையான அன்னைக்கு வடசென்னை முழுவதும் பரவலாக பேசப்பட்ட பேர் வந்து நாகேந்திரன். நாகேந்திரன் இன்வால்வோ அப்படிங்கிற மாதிரி பொதுவாக பேச ஆரம்பித்தாங்க வடசென்னை பகுதிகளில். ஆனால் இவ்வளோ நாளாக வந்து வேறு வேறு பக்கத்தில் நீங்கள் வந்து போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் எப்படின்னா ஒரிஜினல் குற்றவாளியை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விட்ருவாங்க. ஏன்னா ரொம்ப நெருக்குனிங்கன்னா தப்பிச்சு போயிடலாம், சாட்சிகளை கலைக்கலாம், இல்லை வேறு வேறு பக்கம் டைவர்ட் ஆகி போகிறாங்கிறதுக்காக ஒரிஜினல் குற்றவாளியை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேறு பக்கம்லாம் வந்து போகிற மாதிரி ஒரு கிரியேட் பண்ணிவிட்டு கடைசியில் தான் பிடிப்பாங்க. ஏறக்குறைய இப்போ அந்த சம்பவம் தான் இங்கே நடந்திருக்கு. சம்பவ செந்தில் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வந்து பில்டப் பண்ணி அந்த ஃபுல் ஃபோக்கஸ் அங்கே காமிச்சோன்னே இங்கே ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க. இங்கே ஆரம்பத்தில் அஸ்வத்தாமன் வந்து நீங்கள் வந்து அஸ்வத்தாமன் மேலே வந்து ஒரு ஃபோக்கஸ் போயிருந்துச்சுன்னா வெளிநாட்டுக்கு போயிருந்த அஸ்வத்தாமன் வந்திருக்கவே மாட்டார். ஒரு ஏறக்குறைய தலைமுறைவாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும் போது அதை ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க. சம்பவ செந்தில் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் அங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் டைவெர்ட் பண்ண பிறகு இவரை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண விட்டுட்டு நார்மலாக இருக்கார். 16 நாள் காரியம் பண்ணியிருக்காரு, போஸ்ட் அடிச்சிருக்கிறாரு. அப்படி இப்போ நேற்று ரஞ்சித்து கூட தான் சொல்கிறார், யாரை நம்புறதே தெரியல, கூட இருந்த ஆட்கள்லாம் கூட இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. அப்போ இது ஒரு பெரிய நெட்வொர்க். அதாவது கிட்டத்தட்ட ஒரு அவருக்கு பிடிக்காத ஆட்களை எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நாகேந்திரன் இடப்பிரச்சனை தான் இதில் மெயினாக வருது. இல்லை, இடப்பிரச்சனைன்னு சொன்னாலும் கூட ஒரிஜினல் வந்து இனிமேல் விசாரணைக்கு பிறகு தான் தெரியும், என்ன மோட்டிவ்ங்கிறது விசாரணைக்கு பிறகு தெரியும். இல்லை இவர்களை யாரும் இயக்குனாங்களா, இல்லை கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா வரைக்கும் இது வரைக்கும் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்றாங்க. பணம் வந்து விளையாண்டுருக்கு உள்ள. அப்போ ஒவ்வொன்றா இருக்குது. அதாவது ஆம்ஸ்டாங்குக்கு தனிப்பட்ட முறையில் பிடிக்காத ஆட்கள், நாகேந்திரன்னா அஸ்வத்தாமன் 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனையாக இருக்குது. பொன்னைபாலு ஆற்காடு சுரேஷ் விஷயத்தில் அந்த விஷயத்தில் ஒரு சின்ன பிரச்சனை, பிடிக்காத ஆட்களாக இருக்காங்க. இந்த பிடிக்காத ஆட்களில் ஒன்று சேர்த்துருக்காங்க. இந்த ஒன்று சேர்த்தது யார், இந்த பணத்தை கொடுத்தது யார் அப்படிங்கிற கோணத்தில் விசாரணை நடந்தது. ஆல்மோஸ்ட் அவங்க நெருங்கிட்டாங்க, இந்த வழக்கை ஒரிஜினல் குற்றவாளியை நெருங்கியிருக்காங்க. அப்போ அது யார், வெளியில் இருக்கக்கூடிய அந்த முக்கிய குற்றவாளி யார், இவங்களுக்கு பணம் கொடுத்தது யார், உண்மையான மோட்டிவேஷன் என்ன அப்படிங்கிறது மிக விரைவில் தெரிய வந்துடும். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.